வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போது ஒருத்தரை மரியாதை கொடுத்து அழைக்கணும்னா மிஸ்டர் என்று சொல்லுகிறோம். தமிழில் திரு. இன்னும் கொஞ்சம் கூடுதல் மரியாதை கொடுக்கணும்னா திருவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் மேலே இருக்கிறவங்கள உயர் திரு. இப்போ அமைச்சர்களெல்லாம் மாண்புமிகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உயர்மிகு, அப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. இந்த வார்த்தைகளினுடைய வரிசையினுடைய உச்சம் எதுனா இஸ் எக்ஸலன்சி, மேன்மை தங்கிய. ஜனாதிபதிக்கு, கவர்னருக்கு இவர்கள் பெயர்களெல்லாம் போடுகிற பொழுது இஸ் எக்ஸலன்சி, மேன்மை தங்கிய அப்படின்னு போடுவாங்க. அவர்களெல்லாம் பதவியின் காரணமாக, அந்த பதவிக்கு நாம் கொடுக்கிற மேன்மையின் காரணமாக இஸ் எக்ஸலன்சி, மேன்மை தங்கியன்னு போடுகிறோம். அப்போ அந்த பதவியில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் மேன்மை உடையவர்களா? நாம் மேன்மை அடைய முடியாதா? எல்லா மனிதரும் மேன்மை அடையலாம். எப்படி ஒரு சாதாரண மனிதன் எப்படி மேன்மை உள்ள மனிதனாக மாறுவது என்பதை குறித்து இன்றைக்கு சிந்திப்போம். ஒரு சிற்பி என்ன பண்ணானா, ஒரு சிலை செதுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பக்கமாக ஒருத்தன் போகிறான். அவன் செதுக்கிட்டு இருக்கிற சிலை மாதிரியே இன்னொரு சிலை பக்கத்தில் இருக்கு. இப்போ இவன் அந்த சிற்பியை பார்த்து கேட்டான், ஒரே மாதிரி 2 சிலை செய்கிறியான்னு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னானா, அதெல்லாம் இல்லை, ஏற்கனவே செஞ்ச சிலையில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு, அதனால் வச்சுட்டு வேற ஒரு சிலை செய்கிறேன் அப்படின்னு நானா. உடனே இந்த ஆள் என்ன பண்ணானா, அந்த மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கீழே கடத்திருக்கிறானே அந்த சிலையை ஊற்று பார்க்குறான். என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிக்கலான்னா ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியல. யோசித்து பார்த்துட்டு அந்த சிற்பியை கேட்டான், என்னது அந்த மிஸ்டேக்கே இல்லைன்னு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னியே, நான் ஊற்று பார்த்தா ஒரு மிஸ்டேக்குன்னு தெரியலையே, அது நல்லா தானே இருக்குது, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்ல. நான் இல்லை அந்த மூக்கு கிட்ட பாரு, அந்த உளி பட்டு லேசாக ஒரு கோடு வந்துருச்சு அப்படின்னு. நான் அப்படியா, இந்த சிலையை எங்கே வைக்க போகிறேன்னு, இந்த மாதிரி கோபுரத்து மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அறிவு இருக்கு அவனுக்கு, கீழே இருக்கும்போதே அதில் இருக்கிற மிஸ்டேக்கு நீ சொன்னாதான் எனக்கு தெரியுது, இதை வேற கோபுரத்து மேலே வைக்க போகிறாங்கிற. இங்கேருந்து கீழேருந்து பார்த்தா மூக்கு தெரியறதே பெரிய விஷயம், அதில் ஒரு கோடு இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது, அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. நானா அதுக்கு அந்த சிற்பி சொன்னானா, எனக்கு தெரியுமே அப்படின்னு. நானா அவன்தான் மேன்மை தருளியவன். அடுத்தவங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நம்முடைய குறைகளை குறைத்து கொள்வதல்ல, நமக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை, ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட இருக்கிற குறையை, நமக்கு தெரிகிற நம்முடைய குறைகளை அடுத்தவருக்கு தெரிஞ்சாதான் நான் திருத்திக்குவேன் இல்லை, எனக்கு தெரிகிற என்னுடைய குறைகளை ஒவ்வொரு நாளும் திருத்தி கொண்டு போகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் மேன்மையுடைய மனிதர்களாக மாறுகிறோம். அப்போ நம்ம பேருக்கு முன்னாலேயும் இஸ் எக்ஸலன்சின்னு போட்டுக்கலாம். ஆக மேன்மையுடைய மனிதர்களாய் மாற ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரிந்த நாம் செய்கிற தவறுகளை நாமே திருத்தி கொண்டு மெல்ல மெல்ல முன்னேறுவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.